Hi friends, welcome back to my channel Money's Time. Friends, 30 days diet vlogல டே 10 பார்க்குறோம். சந்தேகமாயிடுச்சு. சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ. வெள்ளியோட வெள்ளி 8, சனி 9, ஞாயிறு 10. வெயிட் பார்த்திங்கன்னா 76 200 கிராம் இருக்குது. இந்த மாதிரியே தான் கூடவும் குறையவும் இருக்குது. 76 தாண்டதே குதிரை கொம்பாக இருக்குது. எப்படி தான் நான் குறைச்சி 76 தாண்ட போகிறேன்னு தெரியல. வாயை கட்டுறதே பெரிய விஷயமா இருக்குன்னு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கட்டியிருந்தேன். குறையும் நாங்குது. சரி அதை விடுங்க, சண்டே சமையலுக்குள்ளே போயிடலாம். சண்டே காலையில் இந்த மாதிரி தான் இருக்குது. சாட்டர்டே நைட்டு பார்த்திங்கன்னா என் பொண்ணு தட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்லாம் தேய்ச்சி கழுவி வச்சுட்டா. அதுக்கு மேலே எனக்கு தேய்க்கிறதுக்கு மனசு இல்லை. எடுத்து வச்சு போட்டு அப்படியே படுத்துட்டேன். அதனால தான் காலையிலே சிங்க்கு நிறைஞ்சு போய் கிடக்கு. இது எக்ஸ்ட்ரா வேலையாக எனக்கு கீரை வாங்கி கொண்டாந்தாங்க. தண்டு கீரை பக்கத்துலேயே விற்றுட்ருந்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதை வேறு ஆஞ்சி எடுக்கணும். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யணும். எல்லோரும் சாப்பிடுங்க, சாப்பிடாட்டி போங்கன்ட்டு நான் பார்த்திங்கன்னா சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டேன். ஒரே ஒரு சப்பாத்தி, கொஞ்சமாக பப்பாளி பழம் கட் பண்ணி சாப்பிட்டாச்சு. ஒரு சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டாலும் பத்தாது, இந்த கொஞ்சமான பப்பாளி பழம் மட்டும் சாப்பிட்டாலும் பத்தாது. அதனால் ரெண்டையுமே வச்சு வயிறு ஃபுல்லாகிற வரைக்கும் சாப்பிட்டாச்சு. பப்பாளி பழம் என்னமோ டேஸ்ட்டே இல்லை. ஏதோ வயிறு ஃபுல்லாகணுமே அப்படின்னு சொரணையே இல்லாத மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருந்தது. நல்லா கடிக்கும்போதே அந்த தேன் மாதிரி இருக்கணும். அதை மாதிரிலாம் இல்லை, சப்புன்னு கிடக்குது. சாப்பிடாம விருப்பம் இல்லாமே தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்பவும் போல் நமக்கு வேலை காத்திருக்கு. சண்டே லஞ்ச் பார்க்கணும், செய்யணும். லஞ்சு காலையில் சாப்பிட்டோன்னே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போனா தான் மதியானம் 1 மணி நேரம்னாச்சு கம்முன்னு ரெஸ்ட் எடுக்க முடியும். ரெஸ்ட்டு எடுக்கணும்னா காலையிலேயே வேலை செஞ்சால் ஆகும். சாப்பிட்டு முடித்தோன்னே 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் சிலம்ப கிளாஸ் வந்துடும். அப்புறம் அங்கே போகணும். அதனால் சாப்பாடு அரிசி ஊற வச்சுருந்தேன். கழுவி அடுப்பில் வச்சு விட்டுட்டு காளான் வேறு இருந்தது, கீரை வேறு செய்யணும். அப்படியே ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்டு இருந்தேன். 2 பாக்கெட் காளான் அவங்க சித்தப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை கழுவி செய்யணும், க்ளீன் பண்ணி வைக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு லைட்டாக உப்புக்களை போட்டு விட்டுருவேன். அதுக்கப்புறம் கழுவிட்டு மேல் தோல்லாம் உளிச்சி எடுத்துகிட்டு கட் பண்ணிட வேண்டியதான். இங்கே கீரையை கழுவி வச்சுருந்தேன். அதை அப்படியே வெங்காயம் கட் பண்ணிவிட்டு வரமிளகா போட்டு தாளிச்சாச்சு. கீரையை போட்டு வதக்கி விட்டுட்டோம்னா அது சிம்லேயே வச்சிட்டோம்னா அப்படியே சுண்டி போயிடும். தேங்காய் பூ போட்டு இறக்கி வச்சுக்கலாம். சிம்பிளான வேலை தான். ஆனால் அதை கிள்றதுக்குள்ளே தான் அவ்வளோ நாடு போய் கீரையே வாங்குறதில்ல அதிகபட்சம். இந்த கீரையில் எந்த ஒரு வேஸ்ட்டுமே இல்லை. தண்டு மட்டும்தான், அடியில் வேர் மட்டும்தான் கிள்ளி போட்டு அப்படியே செஞ்சுட்டேன். நல்லா இலாங்கீரை சூப்பராக இருந்தது. காளான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சாச்சு. காளான் கூட ஒரு உருளைக்கிழங்கு வேறு கட் பண்ணி வச்சுருந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் கடலெண்ணெய் ஊற்றினேன். நல்லா காஞ்சதும் சோம்பு போட்டு பொரிய விட்டதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டுட்டேன் வதக்கட்டும்னு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இந்த காளான் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கீரை ரெடி ஆகிடுச்சு. உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேங்காய் பூ போட்டு கிளறி எடுத்து வச்சிட்டேன். இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் காளானை போட்டு வதக்கிற வேண்டியதான். காளானை வதக்கிறேன். தண்ணி என்னமோ லிட்ரு கணக்கில் வந்துகிட்டே இருந்தது. இது கதையாகாதுன்ட்டு ஒரு டம்ளரில் இருத்து வச்சுட்டு மஞ்சள் தூளும் குழம்பு மிளகாத்தூளும் போட்டு வதக்கி விட்டுட்டேன். நல்லா பச்சை வாசம் போனதும் மிக்ஸி ஜாரில் தக்காளி 3, பெரிய வெங்காயம் 1, கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சமாக முந்திரி இதையெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டேன். லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அரைச்ச பேஸ்ட்டை குக்கரில் கொண்டாந்து சேர்த்துட்டேன். நல்லா அதாவது கலந்து விட வாசம் சூப்பராக இருந்தது. அப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை போட்டுட்டு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கணும். மறந்துடாதீங்க. உப்பு போட்டதை சொன்னா இல்லையான்னு தெரியல. விசில் வச்சு ஒரு 2 விசில் தான், அதுக்குள்ளே காளான் வெந்துடும். விசில் வச்சு விட்டு சூப்பராக வந்துடும் காளான் குழம்பு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விசில் வச்சதுக்கு உடனே வந்துட்டேன். கொள்ளு க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம் அப்படின்ட்டு. மண் சட்டியில் பார்த்திங்கன்னா அந்த வடை சட்டியில் வடித்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன். அது பழக்கிட்டே இருக்கேன். என்றைக்கு செய்ய போகிறனோ தெரியல. இந்த பக்கம் கொள்ளு, கொஞ்சமாக தினை அரிசி, கொஞ்சமாக உளுந்து, வெந்தயம் போட்டு அதில் ஊற வச்சுட்டேன். அடியில் பார்த்திங்கன்னா அடியில் இருக்க பாத்திரத்தில் கம்பு ஊற வச்சுட்டேன். அளவெல்லாம் இல்லை, அப்படியே இருக்கிறத போட்டு ஊற வச்சாச்சு. காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குக்கரில் விசில் எடுத்து விட்டுட்டு ஒரு குண்டானில் ஊற்றி வச்சாச்சு. எங்கள் வீட்டு லஞ்சு பார்த்திங்கன்னா
சண்டே சமையல் ஸ்பெஷல் லன்ச்சு சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. வடித்த சாப்பாடு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. காளான் குழம்பு, சிவப்பு தண்டு கீரை பொரியல், தயிர், வடிச்சகஞ்சி கேட்பாங்க, அதனால் கொஞ்சமாக வடிச்சகஞ்சி. இவ்வளோ தான் லன்ச்சு. நான்வெஜ் இல்லாமல் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. காளான் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய லன்ச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தினை அரிசி சாப்பாடு, தண்டுக்கீரை பொரியல், காளான் குழம்பு கொஞ்சம், அந்த பாவக்காய் கொஞ்சம், இதெல்லாம் வச்சு சாப்பிட்டேன். கொஞ்சமாக கடைசியாக இருந்தால் ஒயிட் ரைஸ் ரூபா தான் வரும், அதையும் வச்சு சாப்பிட்டாச்சு. இந்த ஒயிட் ரைஸ் சாப்பிட்றதுக்கு மனசு படுற பாடு இருக்கே, அப்பாப்பாப்பாப்பா, வெளியில் சொல்ல மாளாது. அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு விஜய் சூப்பர்லேன்னு நினைக்கிறேன், யமகாதகை படம் போட்டிருந்தாங்க, அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம். மெசேஜ் வந்துருச்சு, சிலம்ப கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சிலம்ப கிளாஸில் கொண்டு போய் விட்டுட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயாச்சு. வாக்கிங் ஸ்டெப் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். 3000 சில்லற தான் இன்றைக்கி வாக்கிங்கு. அவ்வளோதான். அதுக்குள்ளே மழை வந்துருச்சு. ஒரு 4:45 5 மணி போலலாம் சடன்னு மழை வந்துருச்சு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் மழை பெய்யலை. அதுக்கப்புறம் மறுபடியும் சிலம்ப கிளாஸில் சிலம்பம் சுற்றிட்டு இருந்தாங்க. மறுபடியும் வந்துருச்சு மழை. அப்புறம் தான் ஒளியாந்துட்டோம். கிளாஸ் லீவு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் ஒளியாந்துட்டோம். பார்த்தா மேகம் கருகுப்புன்னு வந்தது. இந்த மாடெல்லாம் கூட வீட்டுக்கு கிளம்பிருச்சு. அவ்வளோ இருட்டாக இருந்தது. 6 மணியை போல், 4 மணி 5 மணிக்கெல்லாம். துணியெல்லாம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கோடா செய்கிறதுக்கு கிளம்பிட்டோம். காலிஃப்ளவர் ஒன்று இருந்தது, அதைத்தான் பஜ்ஜி மாவு கரைச்சி பக்கோடா போட்டுட்ருக்கோம். தங்கச்சி பார்த்திங்கன்னா வாழைக்காயில் குட்டி குட்டியாக கட் பண்ணி பஜ்ஜி போட்டு கொண்டாந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு கிண்ணி கொடுத்துட்டா. எங்கள் வீட்டில் இருந்து கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு போனோம். அங்கே இப்போ தான் வடைச்சட்டி ஆஃப் பண்ணியிருக்கா, போங்க அப்படின்னு சொன்னதுக்கு போட்டு தாங்க அப்படின்னு சொன்னால் அவள் போட்டு தராட்டி கம்முன்னு இருங்க, நான் வந்து போடுறேன்னு சொன்னேன். ஆனாலும் அவள் மாட்டேன்னு சொல்லிட்டாலாம். இவங்க 2 பேரும் கோவப்பட்டுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நானே சுட்டு கொடுத்துட்டேன். என் பொண்ணு போட்டால் நான் வந்து எடுத்து கொடுத்துட்டேன். அப்படியே ஒரே பிராது தான், சித்தி இப்படி சொல்லிருச்சு அப்படி சொல்லிருச்சு அப்படின்னு. அப்புறம் சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சமாதானப்படுத்திட்டு அங்கேயே சுட்டு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் எங்களுக்கு வாழைக்காய் பஜ்ஜி வந்த கிண்ணத்துலேயே காலிஃப்ளவர் பக்கோடாவையும் போட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கொள்ளு தோசை செஞ்சு சுட்டுட்டேன். கொள்ளு வந்து ஊற வச்சுருந்தேன் காலையிலேயே, அதை அரைச்சி ஃபஸ்ட்டு கொள்ளு தோசையை 2 தோசையை ஊற்றி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் கம்பு ஊற வச்சுருந்தேன், அதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா அடிச்சுட்டு இந்த கொள்ளு மாவோட சேர்த்து கலந்து வச்சுட்டேன். ஒரு 2 நேரம் 3 நேரத்துக்கு தோசைக்கு வரும். அவ்வளோதான், வைக்க முடியாது. அதுக்கு மேலே வச்சா புளிச்சு போயிடும். அரைச்ச உடனே உப்பு போட்டு கரைச்சி உள்ளே வச்சுட்டேன். என்னோடய நைட் டின்னர் பார்த்திங்கன்னா 2 கொள்ளு தோசை, காளான் குழம்பு வச்சு 2 நேரமும் ஓட்டியாச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி விலாகு டயட்டு இப்படி தான் போச்சு. சண்டே விலாக் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வாய்ஸ் ஓவர் கொடுக்கவங்கள எங்கள் வீட்டு மக்களோட எல்லாம் இம்சையாக இருக்குது. உருட்டிக்கிட்டே இருக்காங்க, இல்லாட்டி இடையில செருப்பு காமிக்கிறாங்க. அவ்வளோதான். அமைதியாக இருக்கேன். கைச்சாடத்தை பண்ணியே முடியல. டின்னர் சாப்பிட்டாச்சு. கொள்ளு வந்து சூடு, ஆனால் கொளுத்தவனுக்கு கொள்ளு இளைச்சவனுக்கு எள்ளுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கொழுப்பாக நம்மளாட்ட இருக்கிறவங்களாம் கொள்ளு தோசை சாப்பிட்டு பாருங்கள். இல்லாட்டி கொள்ளு அப்படியே வேக வச்சு கூட சாப்பிடுங்க, நல்லா வெயிட் குறையும். தோசை ஊற்றுனது, தோசை அரைச்சது, பஜ்ஜி போட்டது, பக்கோடா போட்டதுன்னு கிச்சனை கந்தரோலம் பண்ணிவிட்டு பஜ்ஜி சாப்பிட்டு போயிட்டாங்க. இப்போ நான் பாதி பாத்திரத்தை விளக்கிட்டு மீதி பாத்திரத்தையும் தேய்ச்சி முடிச்சுட்டு கிச்சன் இந்த அளவுக்கு இருக்குது. இப்படி இருந்தாதான் நாளைக்கு காலையில் திங்கக்கிழமை காலையில் வந்தோடனே சமையல் பண்ண முடியும். இல்லைன்னா அதுவே காண்டாகி ஏதோ ஒரு சமையலை போட்டு கிண்டி கொடுத்துருவோம். அந்த காண்டெல்லாம் வரக்கூடாதுன்னா கிச்சன் நைட்டு இந்த மாதிரி நீட்டாக இருக்கணும். சரி, பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த விளாகில் பார்க்கலாம்.